ஏய் ஏய் நில்லு. என்ன கோவமா? நீ பண்ற வேலைக்கு கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணனா? அப்போ உனக்கு தெரியாமலே என்ன நடக்குதா? அதான் நீயே சொல்லிட்டியே, எனக்கு தெரியாமலே நடந்ததுன்னு. ஏய் ஏய் டீனேஜ்ல இதெல்லாம் சகஜம்டி. வா. என்ன நீ? வா 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 வா. ஆளு கவுத்துடுடா. ஏய் இரு இரு இரு. தள்ளி போடா. ஏதாவது மேரேஜ் தெரியுதா உனக்கு? எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் எந்த இடமா இருந்தா என்ன? யாரும் தான் பாக்கலையே. அப்படியே நீ டென்ஷன் ஆவற? ஆமா டென்ஷன் ஆக வேற என்ன பண்றதா? ஏய் என்ன முணங்குற? காதுல விழுற மாதிரி சொல்லு. ஒண்ணு. ஏய் என்ன பண்ண பாரு. இங்க தான் வரியா? பிரசாந்த். பிரசாந்த். டேய் இன்னையோட நம்ம விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கணும். இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீயும் என்ன பார்க்க கூடாது, சரியா? ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கா? கண்ணா எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதுக்கு தான் இந்த தடையெல்லாம். ஏன் பார்த்தா படிக்க முடியாதா? சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் சொன்னா நீ கேட்கணும். கேட்பியா மாட்டியா? ஐயோ உரிமையை பறித்து விட்டாயே. இந்த எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் தான் இந்த உரிமை பறிப்பெல்லாம். ஓகே? எக்ஸாம்ஸ் கிட்ட நெருங்கிடுச்சு, ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? எப்படி எல்லாம் படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியோ படிச்சா சரி. என்ன பண்ற? அரிக்குது சொரிஞ்ச. யாரு கரிக்குது? எனக்குதான். அப்ப ஏன்டா என்ன சொல்லிற? உனக்கு காதல் வியாதி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், ஹார்ட்ல தான் ட்ரபிள். ஏய் விளையாட்டுக்கு வேணும்னா தள்ளிவிடு, ஆனா வாழ்க்கையில தள்ளி விட்டுறத. பிரசாந்த், இந்த ஜென்மத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுடா. ஆசைதான் வர. மிஸ் பண்ணிட்டேனே. பண்ணுவிடா, ஏன் பண்ண மாட்டே? சரி சரி வா, வண்டியில உட்காரு. ஏன் தான் இப்படி அலையறியோ? நான் ஏமாற மாட்டேன்டா. எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? ஓகே, எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுவேன். நீ எப்படி? நான் 2-3 கப்பு வாங்கிடுவேன். ஏன் பிரசாந்த், எக்ஸாம் ஒழுங்கா படிக்கலையா? உன்ன நினைச்சிட்டே இருந்தா எப்படி படிக்கிறது? டேய், நான் தான் என்ன நினைக்காத படின்னு சொன்னேன்ல. உன்ன மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. சரி அதை விடு. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கா என்ன? எக்ஸாம் டென்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சுல்ல, நல்லா தூங்க வேண்டியது. தூங்க போறியா? தூங்கத்தான் போறேன். உன்னை தூங்க விட்டுருவேனா? நாளைக்கு பிளாக் தண்டர் போறோம், என்ன ஓகேவா? பிளாக் தண்டரா? ஏய் என்ன இவ்வளவு யோசிக்கிற? ஓகே. எஸ், டன் டன். ராதிகா, வீட்டுக்கு போனதும் என் செல்லு கான்டாக்ட் பண்ண. எதுக்கு? அதான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல.
இன்னும் என்ன போன்ல வேற? ராதிகா, மார்னிங் டு ஈவினிங் இல்ல, மண்டே டு சண்டே இல்ல, ஜனவரி டு டிசம்பர் இல்ல, வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்கணும். உன் பேச்ச நான் கேட்டுட்டே இருக்கணும். அதான் என் வாழ்க்கையா இருக்கணும். டேய் பிரசாந்த், பைத்தியமா அலையாதடா. சரி, நான் உன் செல்லுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஓகே? மறக்காம பண்ணு. பாய். பாய்டா. ஹே ராதிகா, டே எஃபெக்ட்ல ஃபோன் பண்ண சொன்னா நைட் எஃபெக்ட்ல ஃபோன் பண்ணிருக்க. ஏன் அம்மா என்ன அவ்வளவு பிஸியா? என்ன பிஸி? நீயும் நானும் அடிச்ச லூட்டிய நினைச்சு பார்த்து பார்த்து ரசிச்சேன். கடைசியா நீ பேசின பேச்சு என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சுடா. வருஷம் 365 நாளும் என்னோட பேச்சு கேட்கறது தான் உன்னோட வாழ்க்கைன்னு சொன்னியே, அது என்னோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குடா. ஏய், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இதுக்கு தான் என்ன ஃபோன் பண்ண சொன்னியா? இது உன் நேரம். இப்ப நீ பேசணும், நான் கேட்கணும். ஓகே? இதான் இந்த நேரோட விருப்பம். என்னோட பேச்சை கேட்கறது தான் உங்க விருப்பம். உங்களையே மூச்சா சுவாசிக்கிறது தான் என்னோட விருப்பம் நேரே. I never forget this day நேரே. I love you so much நேரே. And I like you too much நேரே. I love you, I love you, I love you, I love you, I love you நேரே. ஓகே ஓகே ராதிகா, இட்ஸ் கெட்டிங் லேட். நீ கொடுக்க வேண்டியது கொடு. டேய், நீ வர வர ரொம்ப அசைவமா மாறிட்டடா. ஏய், சும்மா ஏதாவது பேசாத. நான் அசைவமா இருந்தேனா நீ அம்மாவா இருப்ப. நான் சைவமா இருக்கிறதால தான் நீ இன்னும் என் காதலியா இருக்க. அப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா. இந்தா வாங்கிக்க. என்ன போதுமா? போதுமா? போதும். இன்னைக்கு இது போதும். ஓகே, குட் நைட் நேரே. உங்களையே மூச்சா சுவாசிக்கிறது தான் என்னோட விருப்பம் நேரே. I never forget this day நேரே. I love you so much நேரே. And I like you too much நேரே. I love you, I love you, I love you, I love you, I love you நேரே. ஓகே ஓகே ராதிகா, இட்ஸ் கெட்டிங் லேட். நீ கொடுக்க வேண்டியது கொடு. டேய், நீ வர வர ரொம்ப அசைவமா மாறிட்டடா. ஏய், சும்மா ஏதாவது பேசாத. நான் அசைவமா இருந்தேனா நீ அம்மாவா இருப்ப. நான் சைவமா இருக்கிறதால தான் நீ இன்னும் என் காதலியா இருக்க. அப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா. இந்தா வாங்கிக்க. பொண்ணுக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, 2 பேருமே பழிச்சிட்டாங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு தான் மேஜரா அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன மேஜர் டாக்டர்? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை குணப்படுத்துங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அவங்க பேக் போன் கட் ஆயிடுச்சு. அதனால அவங்களால இனிமே எழுந்து நடக்க முடியாது. ஆனா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வாழ வேண்டிய என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாண்டி. கண்ணை இமகாக்குறது போல காத்து வளர்த்து என் வீட்டு குல விளக்கை அணைச்சிட்டாண்டி உன் மகன். அவனை கொண்டாதாண்டி எனக்கு நிம்மதி. ஏடி, படிக்க போகும்போதே பொண்டாட்டியை தேடிட்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. புறம்போக்கு நாய்களா. காசு உள்ள உன் பொண்ணுங்களை காதலை காட்டி கடத்திட்டு போற கடத்தல் கும்பல்டி நீங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா. நாங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க பொண்ணுக்கும் அவனுக்கும் உறவு இல்லைன்னா அவளுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது? அப்போ என் பொண்ணு தான் உன் பையனை கெடுத்துட்டாள? உன் பையன் நடப்பான் நாளைக்கு. ஆனா என் பொண்ணு நடக்க மாட்டா, நிக்க மாட்டா, உட்கார மாட்டா. நாளைக்கு இல்ல 40 வருஷம் ஆனாலும். இதெல்லாம் யாரால? யாரால? உன் பையனால, உன் பையனால. இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொன்னா செஞ்சிருவிய? அவன் சாகணும். சாகடிச்சிருவிய? அது உன்னால முடியாது. ஆனா என்னால முடியும். அப்பதான் என் மனசு ஆறும். இப்ப நான் என்ன பேசினாலும் அத கேட்கக்கூடிய மனநிலையில நீங்க இல்ல. உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் கோவத்தை குறைச்சு யோசிச்சு பாத்தீங்க பாரு, என் முன்னாடி நிக்காத. வீணா என் கோபத்துக்கு ஆளாகாத. ஐயா ஐயா, உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. ஆனா ஆனா என் தாய் மனசு உங்களுக்கு புரியலையே. புரிய வேண்டாங்க. அவனை சாகடிச்சாதான் உங்க மனசுக்கு நிம்மதினா அவனோட சேர்த்து என்னையும் சாகடிச்சிடுங்க. ஐயா, இது உங்க கால நினைச்சு கேக்குறேன். என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. விடுமா கைய. தயவு செய்து அவனை மன்னிச்சிடுங்க ஐயா. பாருங்க, எனக்கு அவனை மன்னிக்கிற மனசும் இல்ல, தண்டிக்கிறதால் தயக்கமும் இல்ல. உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நான் அவனை பார்க்க கூடாது. இந்த ஊர்ல இருக்கிறான்னு கேள்விப்பட்ட அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன். இல்லைங்க, இனிமே அவன் இந்த ஊர்ல இருக்க மாட்டான். இது சத்தியங்க, சத்தியம். பத்து நாளைக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நார்மலான. இந்தாப்பா பிரசாந்த். ஏமா டென்ஷனா இருக்க? அந்த ராதிகாவோட அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என் மேல அவருக்கு என்ன கோவம்? ராதிகா எப்படி இருக்கா? அவளால உட்கார கூட முடியாதா. பேக் போன் கட் ஆயிடுச்சா. என்னம்மா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சொல்லிட்டு. ஏமா அழறீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. நீ ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிறப்போ அந்த ஆளு உன்னை கொன்னுடுறேன்னு சொன்னா. நான் அவரை கைய பிடிச்சி கால்ல விழாத குறையா சமாதானப்படுத்தினேன். ஆனா அவர் வச்ச ஒரே ஒரு கண்டிஷன், நீ இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளுக்கு பயந்து நான் ஊரை விட்டு போடுமா? நல்லா இருக்கே. இல்லடா பிரசாந்த், நீ நல்லா இருக்கணும். உன் கையால இந்த அம்மாவுக்கு கொள்ளி போடணும். பிரசாந்த், பிரசாந்த் எங்க போற? நான் ஹாஸ்பிடல் போணும். பிரசாந்த், நீ அங்க போக கூடாது. இல்லம்மா, நான் அவளை பார்க்கணுமா? நான் சொல்றது கேளுடா. இல்லம்மா, போ வேணாம். தயவு செஞ்சு நீ விடு. ஐயோ, நான் அவளை பார்க்காம இருக்க முடியாதும்மா. அம்மா பேச்சு கேளுடா. புரிஞ்சுக்கம்மா. பிரசாந்த், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சொல்ற பேச்சு கேளு பிரசாந்த். தடுக்காதம்மா. போகாதடா, போக வேணாம்.